அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 2 சாட்சிகள் அத்தியாயம் 2 செக்ரட்டரியின் சாட்சி. ஓரிரு நிமிடங்கள் சிந்தனையில் தன்னை இழந்திருந்தார் பாய்ரோ. எனக்கென்னவோ இப்போ நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி மற்றுமொரு முறை மிஸ்டர் மெக்குயினுடன் பேசினால் தேவலான்னு படுது. யங் அமெரிக்கன் சிரத்தையாய் வந்து நின்றான். வெல் என்றவன், எப்படி போய்கிட்டு இருக்கு என்றான். அவ்வளவு மோசமா இல்லை. கடைசியா நாம பேசினதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ரிச்சர்ட் யாருன்னு. அப்படியா? ரிச்சர்ட் என்பது நீங்க சந்தேகப்பட்டதை போல ஒரு துணை பெயர்தான். ரிச்சர்ட் தான் கெசட்டி, கடத்தல் மன்னன், குட்டி டெய்சி ஆம்ஸ்ட்ராங் கடத்தல் உட்பட. அப்பழுக்கற்ற ஆச்சரியம் ஹெக்டரின் முகத்தில் விளைந்தது. ஆனால் அது உடனேயே இருண்டது. கொடுமைக்காரன் நாய் என்றான். இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததே கிடையாதா மிஸ்டர் மெக்குயின்? நோ சார் என்றான் அவன் தீர்மானமாய். தெரிஞ்சிருந்தால் அவனுக்கு கீழே செக்ரட்டரியா ஒர்க் பண்ண வந்த வாய்ப்பை நான் முதல் வேலையா ஒதுக்கி விட்டிருப்பேன். இந்த சமாச்சாரத்தை நீங்க வன்மையா பார்க்குறீங்களா மிஸ்டர்? அப்படி நினைக்க எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு. இந்த கேஸை கையாண்ட மாவட்ட அரசு வக்கீல் எங்க அப்பா தான் மிஸ்டர் பாய்ரோ. மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கை நான் ஓரிரு முறை பார்த்திருக்கேன். ஒரு அற்புதமான பெண்மணி, தளிரானவங்க. அவங்க மனசுடைஞ்சி கதறி அவனுடைய முகம் இருண்டது. யாராவது ஒருத்தனுக்கு கிடைச்ச தண்டனை மிகவும் சரியானதுன்னு நாம சொன்னா அது கெசட்டிக்கு கிடைச்சதாதான் இருக்கணும். இதனால தான் இந்த சமாச்சாரம் எனக்கு ஒரு கொடூரமான வன்மமா தெரியுது என்று சொன்னான். உங்க தகவல் எனக்கு மகிழ்ச்சியை தருது. இப்படிப்பட்ட கொடூரன்கள் மனிதர்களாக வாழ லாய்க்கற்றவர்கள். வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீங்களே அவரை மனப்பூர்வமா போட்டு தள்ளியிருப்பீங்க போல பேசுறீங்க. நான் பண்ணியிருப்பேன். நான் இங்கு நிறுத்தி கொண்டவன் வெளிரினான். என்னையே வம்புல இழுத்து மாட்டிவிட போது போல பேசுறீங்க. உங்க முதலாளி மேல நீங்க தேவையற்ற பாசாங்கு பாசத்தை காட்டியிருந்தால்தான் மிஸ்டர் மெக்குயின் நான் உங்களை சந்தேகப்படும்படி ஆகியிருக்கும். என் தலை போனாலும் அப்படி நான் செய்வேன்னு எனக்கு தோணல. பிறகு பேசினான். கேட்பதற்கு அனுமதி உண்டு என்றால் ஒரு பரபரப்புல கேட்கிறேன். இதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதாவது ரிச்சர்ட் தான் கெசட்டி என்பதை சொல்றேன். அவர் கம்பார்ட்மெண்ட்ல கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிறு துண்டு காகிதத்தை வச்சு. ஆனா அது அந்த ஓல்டுமேன் மறதியா பண்ணிய செயலா இருக்கலாம் இல்லையா? அது என்று பாய்ரோ சொன்னார். பார்க்கப்படும் கோணத்தை பொறுத்தது. இந்த குறிப்பினால் வீழ்த்தப்பட்டவரை போல ஆனான் மெக்குயின். அவரை படிக்க நினைப்பவனைப் போல பாய்ரோவை ஆழ்ந்து கவனித்தான் அவன். எனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கும் பணி என்ற பாய்ரோ நேற்று ராத்திரி ஒவ்வொருத்தரும் எங்கே இருந்தார்கள் என்பதை தீர்மானப்படுத்திக் கொள்வது. இது ஒரு வழக்கமான ஆரம்ப பணி. நிச்சயமா என்ன கேட்கணுமோ கேட்டு விளங்கிக்கிங்க. உங்க கம்பார்ட்மெண்ட் நம்பர் பற்றி நான் கேட்க வேண்டிய தேவையில்லை என்றார் பாய்ரோ. உங்க கூட ஒரு ராத்திரி அதுல நான் இருந்திருக்கேன். அது செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் 6 மற்றும் 7. நான் அங்கிருந்து புறப்பட்ட பிறகு நீங்க மட்டும் இருக்கீங்க. தட்ஸ் ரைட். இப்ப மிஸ்டர் மெக்குயின், டைனிங் காரிலிருந்து நீங்க கிளம்பிட்ட பிறகு நேற்று ராத்திரி எங்க இருந்தீங்க என்பதை பற்றி முழு விவரம் தரணும். ரொம்ப சுலபமாச்சே. என் கம்பார்ட்மெண்ட்டுக்கே திரும்பி போனேன். கொஞ்சம் படித்தேன். பெல்கிரேடில் பிளாட்பாரத்துக்கு இறங்கினேன்.
குளிர் வெடவெடக்க உடனே உள்ளே ஏறிட்டேன். எனக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இங்கிலீஷ் லேடி இருந்தாங்க. பிறகு அந்த இங்கிலீஷ் கலோனல் ஆர்புத்ராட்டுடன் பேச்சில் இறங்கினேன். அப்பதான் நீங்க எங்களை கடந்து போனீங்கன்னு நினைக்கிறேன். பிறகு ஏற்கனவே நான் சொல்லியிருந்ததை போல மிஸ்டர் ரெச்சர்ட்டின் பெட்டிக்கு போனேன். அவர் மறுபதில் போட வச்சிருந்த கடிதங்களுக்கான விஷயங்களை எழுதிக்கிட்டேன். அவருக்கு குட் நைட் சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டேன். காரிடர்லேயே அப்பவும் நின்றுக்கிட்டு இருந்தார் கலோனல் ஆர்புத்ராட். அவர் படுக்கை ஏற்கனவே ரெடி பண்ணப்பட்டதால என் பெட்டிக்கு வருமாறு அவரை நான் கூப்பிட்டேன். குடிக்க ஆர்டர் அனுப்பி வர வச்சேன். அதில் 2 பேரும் இறங்கினோம். உலக அரசியல், இந்திய அரசாங்கம் இதை பற்றியெல்லாம் பேசினோம். அவர் உங்களை விட்டுட்டு கிளம்பிய போது மணி என்னன்னு தெரியுமா? நல்ல நேரமாகியிருந்தது. 2 மணியை ஒட்டின்னு சொல்லணும். ட்ரெயின் நின்று விட்டதை நீங்கள் கவனிச்சிங்களா? ஓ எஸ், ஆச்சரியப்பட்டோம். வெளியே எட்டி பார்த்து பனி கல்லாக கொட்டுவதை கவனித்தோம். ஆனால் இத்தனை சீரியஸான சமாச்சாரமாக பனி இடைமறிக்கும்னு நாங்கள் நினைக்கல. கலோனல் ஆர்புத்ராட் இறுதியாக குட் நைட் சொன்ன போது என்ன நடந்தது? அவருடைய கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி அவர் போயிட்டார். நான் என் படுக்கையை ரெடி பண்ண கண்டக்டரை அழைச்சேன். அவன் ரெடி பண்ணும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஜஸ்ட் கதவுக்கு பக்கத்தில் காரிடரில் இருந்தேன், சிகரெட் பிடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் படுக்க போயிட்டேன். காலை வரை தூங்கினேன். சாயங்காலம் நீங்கள் ட்ரெயினை விட்டுட்டு போனீங்களா? கொஞ்சம் காலார நடக்கலாமேன்னு. அந்த ஸ்டேஷன் பேர் என்ன? வின்காவ்சி. இதில் நானும் கலோனலும் இறங்கினோம். குளிர் ஆளை உருக்கிடுச்சு. உடனடியாக உள்ளே எகிரி நுழைஞ்சிட்டோம். எந்த கதவு வழியாக இறங்குனீங்க? அருகில் இருக்கும் கதவு வழியா? டைனிங் காருக்கு பக்கத்தில் இருக்கும் கதவு? எஸ். அது தாழிடப்பட்டிருந்ததான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசித்த மெக்குயின், ஆமாம், தாழிடப்பட்டிருந்ததா தான் ஞாபகம் இருக்கு என்றான். ஒரு பார் போடப்பட்டிருந்தது. இதை தான் குறிப்பிடுறீங்களா? எஸ். கீழே இறங்கிட்டு ஏறும்போது அந்த கம்பியை மறுபடியும் போட்டு தாழிட்டீங்களா? நோ என்றான். நான் பண்ணினாப்பல நினைவில்லை. நான் தான் கடைசியாக ஏறினது. அப்படி பண்ணினதா நினைவில்லை. சட்டென்று அவன் கேட்டான். இது என்ன அவ்வளவு முக்கியமானதா? இருக்கலாம். இப்ப கவனிங்க. நீங்களும் கலோனலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தபோது காரிடரை பார்த்திருக்கும் உங்க கம்பார்ட்மெண்ட் கதவு திறந்திருந்தா நான் எடுத்துக்கிறேன். ஹெக்டர் மெக்குயின் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். நேற்றிரவு நீங்க 2 பேரும் குட் நைட் சொல்லிக்கொண்டு பிரிவதற்கு முன்னால் ட்ரெயின் வின்காசி நிறுத்தத்திலிருந்து கிளம்பிய பிறகு காரிடர்ல யாராவது நடந்து போனாங்களான்னு சொல்ல முடியுமா? புருவங்களை குறுக்கினான் அவன். டைனிங் கார் திசையிலிருந்து வந்த கண்டக்டர் ஒரு முறை கடந்து போனான்னு நினைக்கிறேன் என்றான். இதுக்கு எதிர் திசையில டைனிங் பகுதி நோக்கி ஒரு பொண்ணு போனா. எந்த பொண்ணு? என்னால் சொல்ல முடியல. யாருன்னு நான் ரியலி கவனிக்கல. ஆர்புத்ராட்டுடன் விவாதத்தில் இருந்தேன். கருஞ்சிகப்பு நிற உருவம் அப்படியே கடந்து போவதன் இயக்கத்தை தான் நான் பார்த்தேன். என்ன சொல்றேன்னு விளங்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. பார்த்திருந்தாலும் முகத்தை என்னால் கவனிச்சிருக்க முடியாது. என் கேரேஜ் டைனிங் காரை நோக்கி இருக்கு. அதை நோக்கி போகும் ஒரு பெண்ணின் முதுகுதான் எனக்கு தெரியுமே ஒழிய முகம் தெரியாது. ஆமோதிப்பாய் தலையசைத்த பாய்ரோ, அவ டாய்லெட்டுக்கு போயிருக்கலாம் என்றார். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். அவ திரும்பினதை நீங்க பார்க்கல? நோ. நீங்க இப்ப கேட்கும்போது தான் எனக்கே நினைவுக்கு வருது. நோ, ஆனா அவ திரும்பி இருக்கணும். இன்னொரு கேள்வி, நீங்க பைப் பிடிப்பீங்களா மெக்குயின்? நோ சார், கிடையாது. பாயிரோ சற்று தாமதித்தார்.
இப்போதைக்கு இவ்வளோதான நினைக்கிறேன் என்றார். இப்போ நான் ரிச்சர்ட்டின் பணியாளை சந்திக்க விரும்புகிறேன். நீங்களும் பணியாலும் எப்பவும் செகண்ட் கிளாஸ் வகுப்பில் தான் பயணம் செய்வீங்களோ? அவர் அப்படித்தான். ஆனால் நான் வழக்கமாக முதல் வகுப்பில் தான். முடிந்தால் மிஸ்டர் ரிச்சர்ட்டுக்கு அடுத்த பெட்டியில். அவரோட லக்கேஜை எல்லாம் என் பெட்டியில் வச்சிடுவார். வேணுங்கிற போது என்னை கூப்பிடுவார். இந்த தடவை அவர் எடுத்துக்கிட்ட பெர்த்து தவிர ஏனைய அனைத்தும் முதல் வகுப்பு பெர்த்துகளும் ஏற்கனவே புக் ஆகிடுச்சு. எனக்கு விளங்குது. தேங்க்யூ மிஸ்டர் மெக்குயின்.